ரிவரோட கரையில் அமைந்திருக்கக்கூடிய கேஸ்டில் ஃப்ரெஞ்சுக்காரவங்க படையெடுத்து வந்ததில் இந்த கேஸ்டில் வந்து அவங்க அழிச்சிட்டாங்க. இந்த இடத்துல நாங்கள் புதுசாக வந்து பார்த்த ஒரு விஷயம் இதுதான். டிக்கெட்ஸ் வாங்குவோம் போகிறோம். Hi friends, welcome back to our YouTube channel Classic Lifestyle. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம இருக்கிறது கோப்லன்ஸில் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோச்சேம் கேஸ்டிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு சின்ன ஊர் தான். இந்த கேஸ்டில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோச்சேம்ங்கிற ஊரில் இருக்குது. இது வந்து இந்த மோசல் ரிவர், நம்ம ஆல்ரெடி வந்து ரைன் ரிவர் மோசல் ரிவர் பற்றி போட்டிருந்தோம். ஸோ இது வந்து மோசல் ரிவரோட கரையில் அமைந்திருக்கக்கூடிய கேஸ்டில். இது வந்து 11th செஞ்சுரியில் கட்டின கேஸ்டில். ஆனால் அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்சுக்காரவங்க படையெடுத்து வந்ததில் இந்த கேஸ்டில் வந்து அவங்க அழிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு பாதுகாப்புக்காக கட்டப்பட்ட கோட்டை தான். ஸோ அதை அழிச்சிட்றாங்க. அதை மறுபடியும் 12ஆம் நூற்றாண்டில் புதுப்பிச்சு மக்களோட சுற்றுலாத்தலமாக 19th செஞ்சுரியில் இதை மாற்றிட்டாங்க. ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் இது வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக தான் இருக்குது. பாருங்கள், இந்த கேஸ்டில் இங்கேருந்து உங்களுக்கு ஒரு வியூ காமிச்சிருக்கோம். இன்னும் நம்ம கேஸ்டிலுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறையா இருக்குது. இங்கே நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இந்த இடத்துல நாங்கள் புதுசாக வந்து பார்த்த ஒரு விஷயம் இதுதான். அந்த கேஸ்டிலோட சிமுலேஷன் வந்து இங்கே கோப்லன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்லேருந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபுல்லாகவே பிரான்ஸ் மெட்டல் யூஸ் பண்ணி சின்ன மினியேச்சர் வெர்ஷன் வச்சுருக்காங்க. இது கேஸ்டில். இதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா, அதுக்கப்புறம் இந்த கரை மோசல் ரிவரு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வீடுங்க, இதை வந்து அவங்க சிமுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த கோடு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு. ஸோ அங்கே இருக்கிற QR ஸ்கேன் பண்ணால் இந்த கோச்சேம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க, கிளியராக கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன, இந்த டவுன் எப்படி உருவாச்சு, இதுக்கு கீழே என்ன இது இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரு வெப்பேஜில் சிட்டியோட கனெக்ட் ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கோச்சேம் கேஸ்டிலோட இது வர வழியில் பார்த்திங்கன்னா இது ஒரு மலை மேலே அமைஞ்சிருக்கிறதுனால நிறையா ஹேர் பென்வின்ஸு, அழகான வியூஸு அதெல்லாமே நம்ம பார்த்தோம். அடுத்தது இங்கேருந்து இந்த கேஸ்டிலுக்கு அப்படியே டக்குன்னெல்லாம் போயிட முடியாது. மறுபடியும் இங்கேருந்து அரௌண்ட் 1 கிலோமீட்டர் நம்ம நடந்து போய் மேலே போனால் தான் அந்த கேஸ்டிலுக்குள்ளே போக முடியும். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அந்த மாதிரி நடந்து வந்தோம்னா கேஸ்டில் வந்துடலாம். இங்கே கேஸ்டிலில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் வாங்குவோம். ஒரு ஆளுக்கு 10 euros, அதாவது பெரியவங்களுக்கு 10 euros, சில்ட்ரன் அபவ் 6 years 6 and above வந்து 5 euros டிக்கெட் எடுக்கணும். இது வந்து ஒரு கைடட் டூர் தான். நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா 30 மெம்பர்ஸ்க்கு ஒரு கைடு இருப்பாங்க. அவங்க கூட்டிகிட்டு போய் உள்ளே இருக்கிறது எல்லாமே நமக்கு சுற்றி காட்டுவாங்க. இனி இங்கே கொஞ்சம் வெயிட்டிங் டைம் இருக்குது, பெரிய க்யூ இருக்குது. நம்ம அதில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சொவினர் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இங்கே பிளேஸ் இருக்குது. இந்த கடையில் வந்து நீங்கள் சொவினர்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸு, கேசலோட என்ட்ரன்ஸு. அந்த காலத்திலேயே போஸ்டல் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இவங்க வச்சுருக்காங்கிறது இந்த போஸ்ட் பாக்ஸ் பாருங்கள். இது வந்து இந்த கேசலோட போஸ்ட் பாக்ஸ். ஸோ இது நம்மளும் ஓப்பன்லாம் பண்ணுற மாதிரி இல்லை, செக்யூர்டாக வச்சுருக்காங்க. நம்ம க்யூவில் ஒரு 30 minutes வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே கேசலுக்குள்ளே அலோவ் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து இப்போ உள்ளே போகிறது பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து நம்ம உள்ளே போகும்போது
முதல்ல நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரண்மனையோட ஃபுல் டைம் லைனும் வந்து வச்சுருக்குறாங்க. அது வந்து இன்ஃபர்மேஷன் வரவங்களுக்குலாம் இது எப்போ கட்டினாங்க, யார் கட்டினாங்க, அந்த டீட்டெயில்ஸ் தெரிகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது கைடட் டூர் தான் இது. அங்கே ஒரு கைடு இருந்தாங்க. அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, வீடியோஸு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, வீடியோஸ் எதையும் நீங்கள் மேக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளால் உள்ளே வந்து டீட்டெயில்டாக வீடியோஸ் எதுவும் மேக் பண்ண முடியல. பட் இது வந்து ஓகே தான். அவங்க ஃபோட்டோஸ் அலோவ் பண்ணால் ஃபோட்டோஸ், வீடியோஸ் அலோவ் பண்ணால் வீடியோஸ் எடுக்கலாம். நம்ம வந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட் விஷயங்களை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு இது எதை நாங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷன் நினச்சோமோ அதெல்லாம் வந்து உங்களுக்காக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை பற்றி நான் உங்களோட இப்போது அடுத்த இதில் ஷேர் பண்ணிக்கிறேன், வர இதிலெல்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போ இது வந்து என்ட்ரன்ஸு. இந்த பாயிண்டில் வந்து அவங்க எங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எப்போ கட்டினாங்க, மிடிவல் ஏஜஸில் இது எப்படி இருந்தது அப்படின்னு. இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே என்ட்ரானதுலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக யானை தந்தம் அந்த மாதிரி இருந்தது. இது வந்து அந்த மர்மைடுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த மர்மைட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இவங்க இந்த மர்மைட் கீழே நின்று நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டால் இந்த மர்மைட் தரும் அப்படின்னு இவங்க இங்கே நம்புகிறாங்க. இது வந்து எங்களுக்கே ரொம்ப ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து காட்டு எருமை 200 கிலோ இருந்துச்சான். அந்த காட்டு எருமையை வந்து அவங்க வேட்டையாடிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு கிணறு, அதில் இன்னும் தண்ணி இருக்குது, அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்த இது. ப்ளஸ் வந்து இந்த கோச்சிம் கேஸில் கடக்கிற ஒவ்வொரு கப்பலும் வந்து மிடிவல் ஏஜஸில் இவங்களுக்கு சுங்கவரி மாதிரி கட்டிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. இதெல்லாம் தான் கோச்சிம் கேஸில் பற்றின டீட்டெயில்ஸ். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? இதுதான் வந்து கோச்சிம் கேசலோட டீட்டெயில்ஸ் அண்ட் மோர். எனக்கு தெரிஞ்சதை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.